Jain Housing and Construction presents Jain's Anushri Navalur from 58 lakh onwards. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி பரபரப்பான தேர்தல் களமாக மாறி இருக்கிறது. மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருபுறம், அதே போல இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி ஒருபுறம். அவரிடம் இந்த சூழல் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இது ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்னணி கொண்ட ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. நீங்க இந்த தேர்தல் களத்தை எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தல் களம் நான் வரும்போது ஒரு சவாலான களமாக தான் எனக்கு பட்டுச்சு. பட் இப்போ இது எங்களுக்கு ஒரு வெற்றி களமாக உருவாயிட்டு இருக்கு. எங்கே போனாலும் ஒரு ஆளுங்கட்சியின் மேலும் இந்த தொகுதியின் உறுப்பினர் மேலும் ஒரு அதிருப்தியால் உலாவுது. எந்தவித ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தொகுதியை அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தும் 2 டைம் எம்எல்ஏவாக இருந்தும் இந்த தொகுதியை பார்க்கும்போது எந்தவித நலத்திட்ட உதவிகள் ஆகட்டும், பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், குண்டு குழியமான சாலைகள், கழிவுநீர் பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் முதல்ல மாற்றணும், மக்களோட அடிப்படைகள் தேவையை நிறைவேற்றி வைக்கணும். ஸோ இதுக்காக எல்லாம் இதுதான் எங்களோட முதல் கொள்கை. ஐயா வரங்கய்யா. சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு நடிகருக்கெல்லாம் ஓட்டு அவ்வளோ ஈஸியாக விழுந்துடாதுன்னு விஜய் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்களும் சினி ஃபீல்டை சார்ந்தவர், அது முரணா தெரியலையா? நீங்க நிக்கிறனாலேயே வாக்குகள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? நான் நிக்கிறதுனால வாக்குங்கிறது முக்கியம் இல்லை. முதல்ல ரெட்டையில நிக்குது, அதான் முக்கியம். 2வது என்டிஏ கூட்டணி. இதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் நலத்திட்டங்கள் பண்ண போறோங்கிற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ நான் யாரு கூடயும் என்ன கம்பேர் பண்ணிக்க விரும்பல. சினிமா நட்சத்திரங்கிற ஒரே காரணத்தால் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம என்ன நல்லது பண்ண போறோம், என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம், இதெல்லாம் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் கட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெட்டையில மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லது பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ இதெல்லாம் சேர்ந்தா கண்டிப்பாக எதிரணியோட ஒரு நிமிஷம், எதிரணியோட பிரச்சாரம் என்னன்னா, நீங்க வெளியூர்காரர் அப்படிங்கறதான் பிரச்சாரமா பண்றாங்க. சரியா இருக்குமா? ஏன்னா அவர் அதே தொகுதியை சார்ந்தவர், அதே தொகுதியில வீடு இருக்கக்கூடிய ஒருத்தர். என்ன நோக்கி வைக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் எதிர்கட்சி திட்டமிடுறது வெளியூர்காரன் தான். உள்ளூர்காரங்களா இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த கடந்த 5 வருஷத்துல நானும் எல்லாரையும் கேட்டேன். கடந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை யாருமே பார்க்கல, சந்திக்கல, எந்த நிறைகுறையும் அவர்கிட்ட சொல்ல முடியல. எந்த வீட்டு நல்ல காரியத்துக்கும் சுபகாரியத்துக்கும் காதுக்கும் எதுக்குமே அவர் வந்ததில்லை. எந்த குறையும் கேட்கறதுக்கு அவரை பார்க்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது பார்க்க முடியாத உள்ளூர்காரரை விட எந்நேரமும் அணுகக்கூடிய வெளியூர்காரர் எவ்வளவோ பெட்டர். இந்த தொகுதியில ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினரானா இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் இருக்கு? இப்பதான் முதல்ல சொல்லிட்டேன் எல்லாமே. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். என்னோட ஏற்கனவே பேச்சதாகட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேட்டிலே பீனியில் சொல்லியிருக்கேன். நன்றி. மதுரை மத்திய தொகுதியில் அவர் உள்ளூர்காரராக இருந்தாலும் அவரை அணுக முடியாத சூழல் இருப்பதாகவும், நான் இங்கே வந்தால் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த நல்ல விஷயங்களை செய்வேன் எனவும் மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்டபுரம். Jain Housing and Construction presents Jain's Anushri Navalur from 58 lakh onwards.